ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம பைரவி சென்னைக்கு போயிட்டு ஒரு வழியாக வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்னம்மா வந்துறியான்னு சொல்லிட்டு சிந்து பேசிகிட்டு இருக்க. என்னாச்சு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு நீ சொல்லிட்டேன்னு சொல்ல. நம்ம இந்த வீட்டுக்கு எதுக்காக அப்பா அமுச்சு விட்டாரு, என்ன சொல்லி அமுச்சு விட்டாரு, நம்மளால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொன்னார்ல. அன்னபூர்ணி அத்தைக்கு கஷ்டமாயிடுச்சு, இதுவே நீ பண்ணன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால தானே சொல்ல வேணாம்னு சொன்னேன்னு சொல்ல. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தானே அவனும் உன்னை அடிச்சது தப்பு தானே, அப்போ தண்டனை அனுபவிக்கட்டும்னு சொல்ல. வேணாமா, நீ நீதி நேர்மன் போவாதம்மா, அது என் வாழ்க்கைக்கு யமனாயிடுமான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்கங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த அட்வைஸ் முடிச்சாலும் மறுபடியும் ஃபங்க்ஷன் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா காயத்ரிக்கு திடீர்னு கல்யாணம்ட்டாங்க. சரி டும் டம்னு சொல்லிட்டு இவங்க கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனால் அங்கே போனால் நம்ம வம்பளத்துக்கிட்டே இருக்கார் நம்ம ஆறுமுகத்தை வச்சு செய்கிறாங்க. பிடிச்சி கில்லுனா கிச்சு மூட்டுறாங்கிறாங்க. டே இவ்வளோ கில்றேன் சொர்ண கெட்டு போய் நிற்கிறியாடாங்கிற மாதிரி ஆச்சு ரியாக்ஷன். அவள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பைரவி பார்த்த வேலை இருக்கு. என்ன தெரியுமா, வேஷ்டி பிடிச்சி அவுத்து விட்டாங்கன்னா பார்த்துங்க. அதையே தெரியாமல் தம்பி வந்து நிற்கிறாப்ல. எங்கடா வேஷ்டி அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் முன்னாடி ஷேம் அம்மா போயிடுச்சு. ஷேம் பப்பி ஷேம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே எந்த கூத்து நடந்தாலும் நம்ம சஞ்சய் பிளான் பண்ணுறாரு ஆறுமுகத்தை போட்டு தள்ளாடே. அப்பா நல்லா வருவாடா, அதாவது உன்னை நான் வெளியே விடணும், நான் ஆறுமுகத்தை மர்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. அவனுங்களே அதுக்காக தான் கற்றுருக்கானுங்க. இப்போ பகையும் ஒன்று சேர்ந்துச்சாமா. இப்படி இங்கே குள்ளநேரி கூட்டம் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாமல் ஆறுமுகம் ஒரு பக்கத்து நம்ம பைரவி பின்னாடி சுற்றுறாரு. நம்ம சிந்துவை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு நம்ம சிவா. அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த கண்ணத்தில் ஏதோ அப்பி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மஞ்சள் அப்பி விடுறது என்ன, டே இது என்னடா மஞ்சள் நீராட்டு விழாவாடா, இதுக்குடா வந்திருக்கோம், என்ன விளையாடா பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல, என்ஜாய் பண்ணிட்டோம்.